கடவுள் இயேசு நமக்கு மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் தாழ்ச்சி விட்டு போக கடவுள் விட மாட்டார். நீங்கள் உங்கள் கண்களை பரலோகத்தை நோக்கி உயர்த்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். சத்துரு உங்களை கீழே தள்ளலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேலே தூக்கி விடுகிறவராக இருக்கின்றார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக, உங்கள் வேதனைகள் மறைந்து போவதாக, இருளின் வல்லமைகள் விலகி போவதாக, அந்தகார வல்லமைகள் அகன்று ஓடுவதாக. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். Loving Jesus, we praise you. Holy Spirit, we praise you. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. தூரமாக கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மீண்டும் ஒரு தடவை, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. எல்லோருமாக ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்கின்றார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்கின்றார். தம் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தி அவர் மகிமைக்குள் என்னை மகிழ்விக்கின்றார். என்னை பரிசுத்த ஆவியால் வழி நடத்தி அவர் மகிமைக்குள் என்னை மகிழ்விக்கின்றார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. என்னை பெயர் சொல்லி அழைத்த என் மேய்ப்பர், என்னில் அவரது கண்களை வைத்துள்ளார். என்னை பெயர் சொல்லி அழைத்த என் மேய்ப்பர், என்னில் அவரது கண்களை வைத்துள்ளார். தம் சிறகுகளால் என்னை மறைத்து வைத்து தம் நிழலிலே என்னை காக்கின்றார். தம் சிறகுகளால் என்னை மறைத்து வைத்து தம் நிழலிலே என்னை காக்கின்றார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மீண்டும் சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. மீண்டுமாக, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம் அப்பா. இறைவன் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். அவர் நம்மை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். அன்பானவர்களே, அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்படியே சொல்லுவோம், ஆண்டவரே
நீர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறீரே, நீர் எனக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறீரப்பா. என்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் தாழ்ச்சி அடைந்து போக விட மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர் ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். நீரே எனக்கு பலனா இருக்கிறீர், நீரே எனக்கு வலிமையா இருக்கிறீர், நீரே எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். உம்மை நான் போற்றுகிறேன் என்று சொல்லுவோம். இருக்கின்றார் நான் தாழ்ச்சி அடைய என்றுமே. சேனைகளின் கர்த்தர் தூயவரே, தூயவர் தூயவர் தூயவரே. சேனைகளின் கர்த்தர் தூயவரே, தூயவர் தூயவர் தூயவரே. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கின்றார் நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கின்றார் நான் தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சொல்லுவோம். வல்லவரே உம்மை போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல புகழ்ச்சி நேரம் எல்லாரும் கரங்களை விரித்துக் கொள்வோம். தயவு செய்து கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை விரித்துக் கொள்வோம். என்றால் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்திலே நாம் நிற்கின்றோம். கடவுள் நம்மை தேடி வந்திருக்கின்றார். இயேசு நமக்காக இந்த இடத்திலே வந்து காத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை விடுதலையாக்க வேண்டும், எங்களை வெற்றியோடு நடத்த வேண்டும். நாம் ஒருபோதுமே கைவிடப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இயேசுவினுடைய ஒவ்வொரு அவயவங்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். எல்லாரும் சொல்லுவோம். பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், எங்களை குணமாக்குகிறவரே உம்மை போற்றுகிறோம். நாம் பாடியது போல இந்த நாளில் நல்ல மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, எங்களுக்காக தன் சிலுவையை உயிரிலே கொடுத்து, சிலுவையிலே உயிரை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட அந்த இயேசுவிடத்தில் வந்திருக்கிறோம். பொல்லாத சாத்தானுடைய கரங்களில் இருந்து, அவனுடைய வல்லமைக்குள் இருந்து இரத்தம் சிந்தி அடிபட்டு நொறுக்கப்பட்டு மீட்டெடுத்த அந்த கிறிஸ்துவிடத்தில் இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம். சங்கீதக்காரர் தாவீது சொன்னார் அல்லவா, அதுதான் இன்றைக்கும் தூய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கடவுள் இயேசு நமக்கு மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நாம் ஒருபோதும் தாழ்ச்சி விட்டு போக கடவுள் விட மாட்டார். உங்கள் உயர்ந்திருக்கிற கரங்களை ஆண்டவர் எப்பொழுதும் உயர்ந்திருக்கும்படி செய்வார். அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் கண்களை பரலோகத்தை நோக்கி உயர்த்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். சத்துரு உங்களை கீழே தள்ளலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மேலே தூக்கி விடுகிறவராக இருக்கின்றார். யாரெல்லாம் தங்கள் உள்ளத்தை கடவுளை நோக்கி உயர்த்துகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்தி காட்டுகிறவராக இருக்கின்றார். அன்றைக்கு மோசேஸ் தன் கரங்களை உயர்த்தி இருந்த பொழுது இஸ்ராயேல் மக்களுடைய ராணுவம் வெற்றி அடைந்தது என்று பார்க்கிறோம். உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் கரங்கள் பரலோகத்தை நோக்கி உயர்ந்திருப்பதுதான். உங்கள் உள்ளம் பரலோகத்தை நோக்கி உயர்ந்திருப்பதுதான். உங்கள் துதிகள் பரலோகத்தை நோக்கி உயர்ந்திருப்பதுதான். அப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது எப்பொழுதும் நீங்கள் முன்னேறி செல்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுதும் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு முன்னே செல்வதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுவதாக, ஆண்டவருடைய கரம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. இந்த துதி நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை உங்களை குணமாக்குவதாக, உங்களுக்கு வெற்றி கொடுப்பதாக, உங்களை உயர்த்தி விடுவதாக, உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுவதாக, உங்கள் வேதனைகள் மறைந்து போவதாக, இருளின் வல்லமைகள் விலகி போவதாக, அந்தகார வல்லமைகள் அகன்று ஓடுவதாக, நோயின் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, இருளின் வல்லமைகள் தோற்று போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், இரட்சகரே உம்மை போற்றுகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் சொல்லுவோம். இரட்சகரே உம்மை போற்றுகிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம்,
எங்களை தொடுகிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். எங்களை குணமாக்குகிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை நோக்கி உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் நன்றாக அடிக்கப்பட்டிருந்தார்கள், அவர்கள் வேதனைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த உடனே, நள்ளிரவிலே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த ஆரம்பித்த உடனே பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமை அந்த சிறைச்சாலைக்குள் வந்தது, அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. அந்த சிறைச்சாலையில் இருந்த ஒவ்வொருவரும் அவருடைய துதியை கேட்டார்கள், ஜெபத்தை கேட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு உன்னதமான நேரம், இது துதியின் நேரம், கடவுளை ஆராதனை செய்து மாட்சிப்படுத்துகிற நேரம். பவுலை போல சீலாவை போல இப்பொழுது நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வாய்கள் சத்தமாக ஆண்டவரை புகழ வேண்டும். அப்படியாக நீங்கள் ஆண்டவரை புகழும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்களை ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுவார். உங்களை அடைத்து வைத்திருக்கின்ற தீமைகள், நோய்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இருளின் வல்லமைகளை இருந்த ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வந்து விடுவார். அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஆண்டவரை போற்றிய பொழுது சிறைச்சாலையில் இருந்த மற்றவருடைய காதுகளிலே அது கேட்டது போல நீங்கள் ஆண்டவரை போற்றும் பொழுது பொல்லாத சத்துருவுக்கு அது கேட்கட்டும். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதை அந்த சத்துரு கேட்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவான், உங்களை விட்டு பின்வாங்கி போய் விடுவான். ஆண்டவரோ தன்னுடைய மகிமையினால் உங்களை நிரப்புகிறவராக இருக்கின்றார். எல்லாரும் சொல்லுவோம், இரட்சகரே போற்றுகிறோம், பரிசுத்தரே உம்மை போற்றுகிறோம். எல்லோரும் அப்படி ஆண்டவரை போற்றுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், மாறாதவர், மகிமையின் ஆண்டவர், வெற்றியின் ஆண்டவர், விடுதலையின் ஆண்டவர், இஸ்ரவேலின் ஆண்டவரே, யாக்கோபின் கடவுளே, ஈசாக்கின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, எங்களை தாயின் கருவில் உருவாக்கின தெய்வமே, எங்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்திருக்கிறவரே, எங்கள் மேல் உம்முடைய பார்வையை வைத்து வழி நடத்துகிறவரே, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுகிற ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவரே, எங்களுக்காக போராடுகிற ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆண்டவரே ஸ்தோத்திரம், யூதாவின் சிங்கமே ஸ்தோத்திரம், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே ஸ்தோத்திரம், எங்களை உம்முடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறை கதவை உடைத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், சங்கிலி கட்டுக்களை அறுத்த தேவனே ஸ்தோத்திரம், உம்முடைய நம்பிக்கையினால் மக்களை வாழ்வடையும்படி செய்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், நீர் தருகிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களை குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கையிலே வல்லமையை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களை கீழாக்காமல் மேலாக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை கடைசியாக்காமல் முதலாக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இஸ்ராயேலே, நீ என்னுடைய ஊழியன் என்பதை மறவாதே என்றவரே,
நாங்கள் உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் உன்னை வலிமையான காகிதமாக மாற்றுவேன் என்றவரே, உன்னை போரடிக்கும் கருவியாக மாற்றுவேன் என்றவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும் என்றவரே, உன் வேதனையின் நாட்கள் மறைந்து போகும் என்றவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். இயேசு என்று பாடிடுவே, பாவமெல்லாம் மறந்திடுவார். கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். இயேசு என்று பாடிடுவே, பாவமெல்லாம் மறந்திடுவார். சொல்லுவோம், கர்த்தர் நாமம் துதித்திடுவே, கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். இயேசு என்று பாடிடுவே, பாவமெல்லாம் மறந்திடுவார். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். கைகொட்டி துதிப்பேன், கைகொட்டி துதிப்பேன், ஆனந்தமாய் பாடிடுவேன். நான் ஆனந்தமாய் பாடிடுவேன், நான் ஆனந்தமாய் பாடிடுவேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். என் கடவுள் ஆண்டவர் ஒருவரே என்று வாழ்நாளெல்லாம் நான் ஆராதிப்பேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். எப்போதும் துதிப்பேன், எப்போதும் துதிப்பேன், அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். நான் அனைத்திற்கும் நன்றி சொல்வேன். என் ஆண்டவர் குறைகள் இல்லையே, பசும்புல் வழி மீது இளைப்பாறுவேன். என் ஆண்டவர் குறைகள் இல்லையே, பசும்புல்வெளி மீது இளைப்பாறுவேன். துன்பத்திலும் துதிப்பேன், துக்கத்திலும் துதிப்பேன், துக்கத்திலும் பாடிடுவேன். துன்பத்திலும் துதிப்பேன், துன்பத்திலும் துதிப்பேன், துக்கத்திலும் பாடிடுவேன். நான் துக்கத்திலும் பாடிடுவேன். தூரமாக கர்த்தர் நாமம் துதித்திடுவேன். சொல்லுவோம், கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். மீண்டுமாக கர்த்தர் நாமம் துதித்திடுவேன். கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார். Thank you, Jesus. இயேசு என்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவார். மீண்டுமாக இயேசு என்று பாடிடுவேன், பாவமெல்லாம் மறந்திடுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாருமாக கண்களை மூடி கரங்களை விரித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர். ஆண்டவர் நல்லவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்லதையே செய்கிறவராக இருக்கின்றார். திருமறை சொல்லுகிறது, அவரிடத்திலே ஒரு தீமையும் இல்லை என்று. அவர் அனைத்தையும் நல்லதாக படைத்தார்.
நல்லதாக காண்கின்றார். இந்த இடத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நல்லவர்களாக பார்க்கிறார். அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகளாக உங்களை பார்க்கிறார். உங்களை தெரிந்தெடுத்த ஒரு பணியாளர்களாக அவர் பார்க்கின்றார். ஜோசுவாவுக்கு கடவுள் கூறுவார், பயப்படாதே, துணிந்து நெல், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கின்றேன். நீ கால் எடுத்து வைக்கின்ற நிலத்தை நீ உரிமையாக்கிக் கொள்ளும்படி செய்வேன். நான் எப்பொழுதும் உனக்கு முன்னே செல்லுவேன் என்று சொன்னார். அதை தான் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்பொழுது கூறுகிறார், ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். துணிந்து நில்லுங்கள், அழகையை கண்டு பயப்படாதீர்கள், துன்பத்தை, நோய்களை, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு முன்னே செல்லுகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா இயேசு, உம்மை போற்றுகிறேன். போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா இயேசு, உம்மை போற்றுகிறேன். போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா இயேசு, உம்மை போற்றுகிறேன். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவரே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், உம்மை நான் போற்றுகிறேன். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், உம்மை நான் போற்றுகிறேன். போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் போற்றுகிறேன். போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் போற்றுகிறேன். வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வள்ளலே, வல்லமையின் தெய்வமே, வாழ வைக்கும் வள்ளலே, வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி, உம்மை நான் போற்றுகிறேன். வானத்து மன்னா வாழ்வின் ஜோதி, உம்மை நான் போற்றுகிறேன். தூரமாக போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை போற்றுகிறேன். போற்றுகிறேன், நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் போற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. We worship you, we worship you. You are our mighty God, you are our holy God, our Redeemer, we praise.
Loving Jesus, we praise you. Holy Spirit, we praise you. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் மகிமையின் ஆண்டவர். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இவர்களை எரித்து வீசுகிற புயல்கள் அடங்கட்டும். இவர்களை எதிர்த்து நிற்கிற தீமைகள், பிரச்சனைகள் இப்பொழுது இல்லாமல் போகட்டும். I command in Jesus' name every darkness flee right now. In the mighty name of Jesus, everyone let free from their bondages, from sickness. Hallelujah. தந்தையே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென்.